VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல பிளாக்கரில் லேபிள் கிரியேட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றியும் அதை வெப்சைட்டில் உள்ள மெயின் மெனுவாக ஆட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பிளாக்கரில் எழுதும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் எழுதும் டாபிக் ரிலேட்டடான லேபிளை இந்த இடத்துல கொடுப்பீங்க. இந்த மாதிரி லேபிள்ஸை நீங்கள் ஒரு முறை மட்டுமே கிரியேட் செய்து மீண்டும் அதே டாபிக் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் எழுதும்போது அதை ஆட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல கூகுள் மேப் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். மீண்டும் கூகுள் மேப் சம்பந்தமாக வேறொரு ஆர்டிக்கல் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஆனால் இரண்டுக்குமே கூகுள் மேப் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் எழுதியிருப்பதால் கூகுள் மேப் என்று அதற்கு ஒரு லேபிள் கொடுத்திருக்கேன். இந்த லேபிள்ஸ் வெப்சைட்டில் எப்படி வேலை செய்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம கிரியேட் பண்ண லேபிள்ஸ் ஆனது கேட்டகரி வைஸாக ஷோ ஆகிறது. இதில் கூகுள் மேப்புங்கிறத கிளிக் பண்ணனா கூகுள் மேப் ரிலேட்டடாக நாம எழுதிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் இந்த லேபிள்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் தனித்தனி ஆர்டிக்கலாக வியூவர்ஸ்க்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி லேபிள்ஸ் கொடுப்பதால் வியூவர்ஸ்க்கு இந்த கேட்டகரி வைஸாக உள்ள லேபிள்ஸை கிளிக் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் உள்ள அனைத்து ஆர்டிகல்ஸும் வியூவர்ஸ்க்கு ஷோ ஆகும். இப்படி அனைத்து ஆர்டிகல்ஸும் வியூவர்ஸ்க்கு ஷோ ஆவதால் அனைத்து ஆர்டிகல்ஸையும் படிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஓகே, லேபிள்களை மெயின் மெனுவாக செட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு உங்களுடைய பிளாக்கர் சைட்டில் உள்ள லேஅவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் இந்த இடத்துல உள்ள மெயின் மெனுவிற்கு அருகில் உள்ள இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெயின் மெனுவிற்கான லிஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை சேஞ்ச் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கிற லிஸ்ட்டு தான் நமக்கு வெப்சைட்டில் இந்த இடத்துல ஷோ ஆகுது. இதில் எப்படி ஒரு மெனுவை கிரியேட் செய்வது என்றால் இந்த இடத்துல உள்ள ஆட் ஏ நியூ ஐட்டம் எனும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்களுடைய பிளாக்கர் போஸ்டில் எழுதியுள்ள ஆர்டிகல்ஸ்க்கு ரிலேட்டடாக ஒரு மெனு நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. அடுத்து சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உள்ள சேவ் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய வெப்சைட்டிற்கு போயிட்டு நாம கிரியேட் பண்ண மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போன்று பிளாங்க்னு ஷோ ஆகும். அதுவே இந்த மெனுவை கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடான கண்டென்ட் ஷோ ஆகிறது. இது போன்ற மெனு ரிலேட்டடான கண்டென்ட்டை மெனுவிற்குள் ஆட் பண்ண நீங்கள் கிரியேட் பண்ண மெனு ரிலேட்டடான லேபிளை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த பேஜில் உள்ள URL காப்பி பண்ணிக்கங்க. இப்போ உங்களுடைய பிளாக்கர் பேஜுக்குள்ளே வந்துட்டு மெயின் மெனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண மெனுவை எடிட் பண்ண இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள சைட் URLல நீங்கள் காப்பி பண்ண URLை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கங்க. இப்போது உங்களுடைய வெப்சைட்டில் உள்ள மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதின ஆர்டிகல்ஸ் அந்த மெனுவிற்குள் ஆட் ஆகி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.